பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத தானம், சங்கீதம் 23ஆம் அதிகாரம், அதில் 1 முதல் 6 வசனங்களை வாசித்து தியானத்திற்கு போவோம். ஜெபிப்போம். முதலாம், வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அளவிலாத நேசிக்கிற நல்ல தகப்பனையும் உமக்கு ஸ்தோத்திர தகப்பன. நீர் எங்கள் மேய்ப்பராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் தகப்பனை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன் இனியும் வழிநடத்துங்கப்பா. இப்போ சங்கீதத்தை தியானிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, துதிகம்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். இது தாவீதின் சங்கீதம், 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை நான் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை அனைவரும் உலகம் எங்கும் கர்த்தர் என் மேய்ப்பரார் அகில உலகமும் மிகவும் விரும்பும் சங்கீதம் இதுதான். மிகவும் விரும்பும் சங்கீதம் இதுதான். ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம். தாவீது தேவனை மேய்ப்பராய் ஸ்தோத்திரம். இதை நான் ஸ்தோத்திரம் மேய்ப்பர் என்று சொல்லியிருப்பது நம்மளுக்கு ஸ்தோத்திரம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் நல்ல மேய்ப்பன். தேவன் நல்ல மேய்ப்பன். இச்சங்கத்தில் கர்த்தர் தம்மை ஒரு மேய்ப்பனாக ஒப்பிட்டு அளவிற்கு தாழ்த்தி இருக்கிறார். நான் மேய்ப்பனாக ஒப்பிட்டு தேவன் தாழ்த்துகிறார். அவர்னா வல்லமை மிக்கவர். அவர் யாரு? வல்லமை மிக்கவர். தனி மனிதனை தேவைகளை சந்தித்து வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இப்படியெல்லாம் இருந்தும் அவர் என்ன சொல்றார்? நான் சோதரன் மேய்ப்பனாய் தன்னை தாழ்த்து இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நான் குடும்பத்தின் கடைசி மகன். யாரு? தாவீது. பலி விருந்துக்கு சவுலை தள்ளி ஸ்தோத்திரம் தாவீதை தேவன் அபிஷேகிக்கும் போது ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் நான் தாவீதின் வீட்டிற்கு இசாயின் வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற மற்ற பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க. அப்போ பலி விருந்துக்கு போகும்போது தாவீதை மட்டும் கூப்பிடல. அந்த பிள்ளையில் இவன் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் இவன் மேய்ப்பனாக இருப்பதுனால இவனை தாயோ தகப்பனோ இல்லை சகோதரர்களை கூப்பிட பலி விருந்து. சாமுவேல் போகும்போது அவர்களை மற்றவர்களெல்லாம் தேவனிடத்தில் கேட்கும்போது நான் சோதரன் பார்க்கும்போது தேவன் அவர்கள் இல்லை, நீ உருவத்தை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கடைசியாக கேட்குறார், நான் உன்னுடைய பிள்ளை வேறு யாருன்னா இருக்கான்? தாவீதுன்னு ஒரு ஆடு மேய்க்கணும் இருக்கலாம், அவனை வர சொல்லுங்கள் என்று சொல்லி வர வைத்து சோதரன் அந்த பலி விருந்தில் சகோதரர்கள் கூப்பிடல, தாய் தகப்பன் கூப்பிடல. ஆனால் அந்த பலி விருந்துக்கு நான் ஸ்தோத்திரம் சாமுவேல் அவரை வர வைத்தது மட்டும் இல்லை, இது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க தாய் தகப்பனுக்கோ இல்லை அவங்க சகோதரருக்கோ இவர் வரபோது தாவீது வரப்போது அந்த விருந்தில் கலந்துக்க போகிறான்னு தெரியாது. ஆனால் தாவீதை அதில் பலி விருந்தில் கலந்து கொள்வது மட்டுமில்லை, அபிஷேகித்தார். அதனால் தாவீதை நான் சொல்கிறேன், என்ன நல்ல மேய்ப்பன் என்று அதில் தியானித்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, அவர் தாவீது அரசனாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசிரியராகவும் பாடகராகவும் இசை வல்லுநராகவும் சேனை தலைவராகவும் மேய்ப்பராகவும் இருந்த தாவீது கர்த்தர் என் அரசர் என்று தீர்க்கதரிசி என்று கூறாமல் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் இவர் இல்லைனா மேய்ப்பராக இருந்தார், அரசராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார், பாடகராக இருந்தார். இருந்த போதிலும் என்ன சொன்னார்? சோதரன் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னார். அதே போல் சவுல் வேட்டையாடும் போது பலமுறை தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அது மட்டும் இல்லை, பெலிஸ்தர்கள் நிறைந்து எதிரிகள் நிறைந்து இருந்த போதிலும் இஸ்ரவேலில் சூழ இருக்கும் போதும் பெலிஸ்தர்கள் தாவீதை தேவன் பாதுகாத்தார். அது மட்டும் இல்லை, அரசனாய் மாற்றினார். சவுல் இவர் அரசரே ஆகக்கூடாது என்று நினைத்த போதிலும் என்ன பண்ணார்? அரசனாய் தேவன் மாற்றினார். அதனால்
தாவீது நல்ல மேய்ப்பன் என்று சோதரம் சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, தாவீதின் மகன் அப்சலோம் நான் சோதரம் அப்பா என்று கூட பார்க்காமல், தந்தை என்று கூட பார்க்காமல் கொல்ல நினைத்தான். அதலை சோதரம் தேவன் தாவீது அதை பயந்து ஓடி போனார். ஆனால் மறுபடியும் தாவீதை அரசனாய் மாற்றினார். அப்போது பாடின பாடலாய் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் தாவீதின் விசுவாசத்தை இந்த சங்கீதத்தில் தியானிக்கலாம். தாவீதின் விசுவாசம். தாவீதே பிள்ளை கொல்ல நினைக்கும் போதும், சவுல் துரைத்தின் போதும், பெலிஸ்தர்கள் நிறைந்திருந்த போதும், அனைத்திலும் தேவன் நான் மேய்ப்பராய் இருந்தார் என்று அவர் விசுவாசித்து மட்டும் இல்லை, தேவன் மேலே விசுவாசம் வைத்து அவர் நடந்தார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பர், தேவனுடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மேய்ப்பர் என்று ஸ்தோத்திரம். எங்கள் மேய்ப்பர் என்பதல்ல, அவர் என் மேய்ப்பர் என்று தாவீது கூறினார். எங்கள் மேய்ப்பர் என்று சொல்லவர், என் மேய்ப்பர் என்று அனுதினம் அவரை பிரசன்னத்தில் இருப்பவர்கள் இவ்வாறு கூற முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா நான் சோதர தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். நான் தாட்சி அடையேன், எனக்கு குறைவில்லை, எனக்கு குறைவுகளாக தோன்றுபவை யாவும் தற்காலிகமாகவே, எனக்கு குறைவாய் தோன்றுது அத்தனையோ தற்காலிகம்தான், ஏனில் அவற்றை கர்த்தர் மகிமையில் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் ஸ்தோத்திரம் 4:19 மகிமையிலே நிறைவாக்குற தேவன் அவர் அந்த விசுவாசத்தில் இருந்தார். நான் ஸ்தோத்திரம், இது தற்காலிகம்தான். நம்ம ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிறோம், எதனா நம்மளுக்கு குறைவுகள் ஏற்பட்டால் சோர்ந்து போகிறோம். ஆனால் தாவீது சோர்ந்து போகலை, நம்மளும் சோர்ந்து போகக்கூடாது. குறைவுகள் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஸ்தோத்திரம் யாவற்றையும் கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தரின் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, அவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எப்படி குறைவு இருக்க முடியும் என்று விசுவாசத்தில் அவர் இருந்தார். ஆனால் தான் சொல்கிறார், நான் தாட்சி அடையேன், இருக்கிறார் என்பது நிகழ்கிற காலம். ஏற்கனவே இருந்தார் என்றில்லை, இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் இதில் சொல்கிறார். நான் ஸ்தோத்திரம் எந்த நிலையிலும் இருக்கும் விசுவாசியும் கர்த்தர் பாதுகாப்பில் அரவணைப்பில் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், அரவணைத்து இருக்கிறார். ஆடுகளின் பண்பு என்னன்னா, மேய்ப்பனை முற்றிலுமாய் நம்புகிறது. ஆடு என்ன பண்ணோம், மேய்ப்பனை நம்பும். இப்போ நம்ம பார்க்க ஆடுகளை பின்னாடி இருந்து துரத்தி விடும். அப்போல்லாம் மேய்ப்பன் முன்ன போவார், ஆடுகள் என்ன பண்ணோம், நம்பி பின்னாடி போக்கும். அதுதான் அந்த ஸ்தோத்திரம். மேய்ப்பனை சார்ந்து இருக்கின்றன ஆடுகள் என்ன பண்ணா, மேய்ப்பனை சார்ந்து இருக்குமா, மேய்ப்பன் கவனித்துக் கொள்வர் என்று நிம்மதியாக இருக்குமா, மேய்ப்பனின் வழி நடத்துதலை முற்றிலும் ஏற்றுக்கொண்டு நான் ஸ்தோத்திரம் பின் செல்கின்றன. பயப்படுகிற சூழ்நிலை மேய்ப்பன் கூட இருப்பதை, மேய்ப்பன் கையில் கோலும் தடிமாய் இருப்பதையும் நான் பார்த்து தேறுதல் அடைகின்றன ஆடுகளுக்கு ஸ்தோத்திரம் பண்பு இதான். அது மட்டும் இல்லை, ஓனாய் போன்ற எதிரிகள் இருந்த போதிலும் மேய்ப்பன் தரும் ஸ்தோத்திரம், மேய்ப்பன் பாதுகாப்பு இருக்கிறார் என்று. அது மட்டும் இல்லை, மேய்ப்பன் தரும் ஆகாரத்தை அவளோடு ஏற்றுக்கொள்கின்றன. தமக்கு தேவையான போது சிறு காயங்கள் ஏற்பட்டால் மேய்ப்பன் நான் ஸ்தோத்திரம் எண்ணெய் பூசி குணமாக்கும் போது மன நிறைவோடு ஆடுகள் இருக்குமா. நான் ஸ்தோத்திரம் மேய்ப்பனை நம்புகிறவர்களாய் ஆடுகள் இருந்ததாம். ஆடுடைய பண்பு, மேய்ப்பனுடைய பண்பு என்னன்னா, தாட்சியாடாமல் அவற்றை தேவைகளை சந்தித்தல், ஆடுகளுக்கேற்ற ஆகாரம் கொடுத்தல், நான் நீர் ஆகியவை தருதல், இலைப்பதுக்கு ஓய்வு. ஆடுகள் எப்பப்போ ஓய்வு எடுக்கணுமோ அதை ஓய்வு தருதல், சூழ்நிலை ஏற்படுத்தி தருதல், ஓய்வுக்கு சூழ்நிலையில் ஏற்படுத்தல், ஆடுகளை வழிநடத்துதல், ஆபத்துகளில் பாதுகாத்தல், நான் செழுமையான ஆகாரத்தை அளித்தல், தேவையான போது ஆடுகளுக்கு தேவையான அளவு எண்ணெய் பூசுதல், எல்லா விதத்திலும் ஆடுகள் திருப்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல். நான் மேய்ப்பனுடைய எல்லா விதத்திலும் திருப்தி ஆகும்படியே பார்த்துக்கொள்ள. ஆனால் தான் தாவீது சொல்கிறார், என் மேய்ப்பன் எல்லாத்திலும் என்னை திருப்தி ஆக்கிறார், எனக்கு வேண்டிய ஆகாரம், நான் ஸ்தோத்திரம் எனக்கு வேண்டிய நீர், இலைப்பாறுதல் எல்லாத்தையுமே தருறதுனால அவர் தாவீது என்ன சொன்னார், நான் என் மேய்ப்பன். நம்ம கூட சொல்லலாம், தேவன் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா ஒரு மேய்ப்பன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் தேவன்
தேவனாய் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி மேய்ப்பனாய் அவர் நான் சோதரம் நடந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய எனது தேவைகளை சந்தித்து கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். என்ன பண்ணுறானா, ஆடுகளுக்கு உணவு, ஆனால் மனுஷனுக்கு ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்து என்ன பண்ணுறார், திருப்தி ஆக்குறார். தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவைகளை பல வாக்குறுதிகளை தந்துள்ளார். வேதத்தில் அனைத்து வாக்குறுதியும் நம்மளுக்கு தான் தந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறன்னா உலகப்பிரமான ஆத்ம பிரகாரமான தேவைகளை சந்திப்புகிறார். நாம புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார் என்று போட்டிருக்கு. உலகப்பிரகமான ஆத்ம பிரகமான தேவைகளை சந்திப்பதற்கு வழி நடத்துகிறார். புல்லுள்ள இடங்கள் என்பதை வேத வசனங்களாக கருதலாம். புல்லுள்ள இடங்கள் என்பது வேத வசனம். சோதரம் நல்ல சோதரம் கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத, உலகத்தார் மக்களுக்கு கிடைக்காத நம்மளுக்கு வேத வசனம் ஒரு பெரிய ஆகாரம். வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டோமானால், அதன்படி நடந்தோமானால் நம்ம வாழ்க்கையில் சோதரம் அற்புதத்தை காணலாம். அது மட்டும் அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் என்பது கர்த்தர் தரும் இளைப்பாறுதல், மன அமைதி, சமாதானம் ஆகியவற்றை குறிக்கிறது. உணவு அருந்தல் மட்டும் போதாது, தண்ணீரும் இளைப்பாறுதலும் தேவை அன்றோ. மேலே பூரணம் அடைவதற்கு கடந்து செல்ல நடத்துகிறார். பூரணமாய் நம்ம கடந்து செல்ல வழி நடத்துகிறார். ஆவியானவர் தூண்டுதல், தேறுதல், சமாதானம் ஆகியவற்றை அமர்ந்த தண்ணீர்கள் குறிப்பிடுகின்றன. அமர்ந்த தண்ணீர்லாம் ஆவியானவர் தேறுதல், சமாதானம் ஆகியவற்றை கூறுகிறதா. சோதனை ஆவியானவர் தூண்டுதல், இதுதான் நாம அமர்ந்த தண்ணீர். எனது துயரங்கள் என்னை தேற்றுகிறது. துயரத்திலே தேவன் தேற்றுகிறவராய்க்கா. நம்ம துயரமாக இருக்கும்போது தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வழி தெரியாமல் திகைக்கும் போது என்னை சரியான வழியிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். அநேக காரியங்களை தேவன் நம்மளுக்கு அற்புதமாய் நடத்துகிறார். அதை நினைத்து அவரை தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுவதை நம்ம யோசனை பண்ணவே தேவையில்லை. தேவன் நல்ல மேய்ப்பராய் இருந்து இம்மட்டும் நம்மளை பாதுகாக்கிறார், இனியும் பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்லை, மரண படுக்கையில் இந்த வசனத்தை தியானித்து சமாதானத்தோடு கர்த்தரிடம் கடந்து சென்றுள்ளன. மரண இருள் பள்ளத்தாக்கில் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்குவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் மரண பள்ளத்தாக்கில், கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் மரண பள்ளத்தாக்கில் தங்குவதில்லை. அவங்க சோதரம் அதன் உடனே சென்று ஒரு பிரசன்னத்தில், நாம பிரகாசமான பிரசன்னத்தில் செல்கின்றனர். நம்ம தேவனை சோதரம் உறுதியாய் பற்றுக்கொண்டு தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தோம்னா மரண இல்லை பள்ளத்தாக்கில் நம்ம இருக்க மாட்டோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கலாம், மரணத்தில் இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மரண இருளில் விடுதலை. அது மட்டும் இல்லை, நாம் சோதரம் தமிழில் இருள் என்பது நிழல் என்ற மூலப்பொருள் கொண்டதாகும். மரணம் ஒரு நிழல் தான். மரணம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஒரு நிழல். நிழல் என்றாலே நிழல் உண்டாக்கும் பிரகாசமான ஒளி உண்டு என்று தெரியும். நிழல் ஒன்று இருக்குன்னா அந்த நிழலை உண்டாக்குற பிரகாசமான ஒளி தேவன் நம்மளுக்கு பிரகாசமான ஒளியாக இருக்கிறார். அதனால் மரண இல்லையில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருப்பது இல்லை. தேவனை சோதரம் இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம ஆடுகிறோம். நிழலை சிங்கம் கடிக்காது, துப்பாக்கி நிழலை சுடாது. அதனால் சோதரம் நிழல் என்பது சோதரம் நம் பரலோகத்தின் வாசலாய். சோதரம் மரணம் நிழல் என்பதில் மரணம் என்பது பரலோகத்தின் வாசலாக இருக்கு. மரணம் அடைந்தால் நம்மளுக்கு எங்கே இருப்போம்? அடுத்தது பரலோகத்தில் இருப்போம். தேவனோடு இருப்ப நம்பிக்கை, விசுவாசம் வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்தார். நம்மளும் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆபத்தில் என்னோடு இருக்கிறார், அதன் மூலம் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆபத்தில் என்ன பண்ணுறான்? நம்மளோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம் ஸ்தோத்திரம் ஒரு வீட்டில் இருப்பது பாதுகாப்பு அல்ல. ஒரு பூகம்பம் நடுவிலே நாம் பாதுகாக்கப்படுகிறது தான் பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்பு இருந்தால் அது ஸ்தோத்திரம். எந்தவித ஆபத்துகள் வந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு கிடைக்காத பல உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை அவர் கண்களுக்கு முன்பாக நமக்கு தருகிறார். பந்தியை நமக்கு ஆயத்தம் செய்யும் இடத்தை கவனிங்கள்.
ஒளிவு மறைவாக ஆயத்தப்படுத்தாமல் நம் மீது கோபமாய் இருந்து நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் எதிரிகள் முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மீது கோபமாக இருக்கிற எதிரிகள் முன்பாக தான் தேவன் என்ன பண்ணுறாராம்? ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலம் நமது எதிரிகளை வெட்கப்படுத்துகிறார். அதன் மூலம் தேவன் என்ன பண்ணுறாராம்? வெட்கப்படுத்துகிறாராம். எதிர்க்கு முன்பாக தான் நம்ம தலை எண்ணெயினால் அபிஷேகித்து ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். நீங்கள் எதிரிக்கிட்ட நீங்கள் போய் எதிர்த்து நிற்காமல் தேவன் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தீங்க, எதிரிகள் முன்பாக நம்மளை உயர்த்துவது மட்டுமல்ல, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, வேலை செல்லமாக இருந்தாலும் சரி, தேவன் உழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எதிரிகள் முன்பே உன்னை அழிக்கணும், உன்னை வளர விடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துவார். அவர்களிடத்தில் நீங்கள் போய் சண்டை போட்டீங்கன்னா தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். தேவன் யுத்தம் பண்ணனா நீ அமைதியாக இருக்கணும். அப்போது நம்மளை தேவன் என்ன பண்ணுறாராம்? எதிர்கள் மத்தியில் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம். நிரம்பி வழியை செய்யும் உம்மிடத்தில் உள்ள ரட்சிப்பு உன் மூலமாய் மற்றவர்களுக்கு அடைகிறதா பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்மளுடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு போய் சேருதா? நம்ம ரட்சிக்கப்பட்டால் போதுமா? மற்றவர்களை ரட்சிப்பில் நடத்த தேவையா? உன் வாழ்க்கையில் நடந்த மற்றவர்களுக்கு சொல்லும்போது ரட்சிப்பு அவங்கள அடையும். நீ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்துட்டு நீ போய் ஒரு வார்த்தை சொன்னாலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம கிட்ட இருக்கிற ரட்சிப்பு மற்றவர்களுக்கு என்ன பண்ணணுமா? சோதரம். அது புரோஜனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு அடையணும். நாம் மூலமாக ஆவியானின் நிறைவு மற்றவர்களையும் சென்றடைகிறதா? நீர் பெற்ற ஆசீர்வாதத்தை பணம் பொருள் உன் மூலமாய் தேவை உள்ளவர்களுக்கு ஊழியங்களுக்கு சென்றடைகிற என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊழியங்களுக்கு சென்றடைகிற என்று சிந்தித்து பார்க்கணும். தாவீது உயிரை பறிப்பதற்காக சவுல் தாவீதை பின்தொடர்ந்தார். தாவீதின் எதிர்கள் பலர் தாவீதின் மகனாக அப்சலோம் பல வழிகளில் அவரை கொல்ல வகை தேடி தொடர்ந்தார். கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் நன்மையும் கிருபையும் இவர்களை விட நெருக்கமாக தன்னை பின்தொடர்கிறது. இதை நினைக்கலாம், நான் மற்றவர்களை விட நன்மை கிருபை என்னை பின்தொடர்கிறது. காலையில் எழுந்து கூட சொல்லலாம், என்னன்ட்டு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னை நன்மையும் கிருபையும் தொடரும் என்று. நீங்கள் ஒவ்வொரு காலையில் எழுந்தவுடனே நீங்கள் சொன்னால் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும், நம்மளுக்கு நன்மையும் கிருபையும் எப்பவுமோ தொடரும், நம்ம அருகில் இருக்கிறது. அதை நீ தான் சோதரம் வாயில் அறிக்கை பண்ணி அதை நீ பெற்றுக்கொள்வதாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக.